ஜோதிடம் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்ம வழிபாடுகள் ஏன் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜோதிடம்னு சொல்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகம். இது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பலன் அல்ல. அப்படிங்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் அதற்கு வரக்கூடிய தீய காலங்கள், ஒருவேளை தசாபுத்தி அந்தரங்கள் சரியாக இல்லைன்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்ததுன்னா, அந்த டயத்தில் ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அமைப்புகளை அந்த சுவாமி உங்களை காப்பாற்றுவார். இதே நல்ல காலங்கள்லையும் ஏன் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த நல்ல காலங்கள் வரும்போது நம்மை நாம் மறந்து விடுவோம். அப்போ அந்த தெய்வத்தை வழிபடும் போது நம்ம தீய பாதைக்கு போகாமலும் காப்பாற்றும். அதனால தான் அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் நல்ல காலங்களில் இருக்கும்போதும் பக்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் இருக்கும். அப்போ மேடம் கேட்ட மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஜோதிட ரீதியான விஷயங்கள் விதியும் உண்மைதான். ஆனால் அதுக்கு மீறி, கிரகங்களுக்கு மீறி மிகப்பெரிய சக்தி யாருன்னா சுவாமி தான். நம்மளுடைய வழிபாடுகள் தான் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த வழிபாடுகள், பரிகாரங்கள், பூஜைகள் இதெல்லாம் நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உட்காத்தி வைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் விடாமல் அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது, உங்கள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுன்னு வழிபாடுகள் செய்யும் போது உறுதியாக வெற்றி நிச்சயங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே.